அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சாந்தியும் சமாதானமும் எல்லார் மீதும் உண்டாவதாக. இந்த வீடியோ போடுவதற்கு காரணம் என்னவென்றால், உலகத்திலேயே ஏன் உலகமாக எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அந்த ஒரு நாடாக எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அந்த நாட்டின் முதுகெலும்பு ஆணிவேருன்னு சொல்லலாம், முதுகெலும்புன்னு சொல்லலாம். ஏன் அந்த நாட்டில் அந்த பணி இல்லாவிட்டால் அந்த முழு சமுதாயமே சீர்கட்டுவிடும் என்பதற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறப்பணி ஆசிரியர் பணி. ஆசிரியர் பணியே அறப்பணி என்று சொல்வார்கள். மாதா பிதா குரு தெய்வம். அந்த மாதா பிதா குரு, அது அந்த குருங்கிற இடத்தில் அந்த ஸ்தாபனம்ங்கிறது மிகவும் ஒரு நாடாக எடுத்துக்கொண்டாலும் சரி, முழு உலோகத்திலேயும் அது ஜாதி மதம் வேதம் இதெல்லாம் பார்க்காம ஆசிரியர்கள் என்று சொன்னாலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணி, சரிதானே? அப்படி இருக்கும்போது அந்த ஆசிரியர் பணியை சொந்த விருப்புகளையும் தாண்டி ஒரு அதை என்ன சொல்கிறது, ஒரு கண்ணியமான ஒரு புண்ணியமான ஒரு தொழில். எல்லாருமே அதுக்கு அந்த ஆசிரியர் தொழிலுக்கு மதிப்பும் மரியாதையும் ஒரு தனித்துவமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சில ஆசிரியைகள் தங்கள் சொந்த பிரச்சனைகளை கொண்டு போய் அந்த தொழில் மூலமாக புகுத்தி சிறு பிள்ளைகளை மிலேச்சத்தனமாக நடத்துவது மிகவும் வருத்த தரக்கூடிய விஷயம், சரிதானே? அப்படித்தான் ஒரு முன்தினம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஏறாவூரில் ஒரு சின்ன பிள்ளைய மிகவும் மூர்க்கத்தனமாக தாக்கியிருக்கீங்க. சரி, இனி அந்த ஒரு சிலவர் செய்கிற தவறுகளால் இப்போ ஒரு காலத்தில் 80ஆம் ஆண்டைக்கு முதல்லாம் எப்படின்னு சொன்னால், ஒரு ஃபேமிலியில் 8 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் 15 பிள்ளைகள் பெற்றவளும் இருக்காங்க குடும்பங்கள். அந்த பிள்ளைகள் என்ன செய்யுது, எங்கே போகுது, எங்கே வருதுன்னு சொல்லி அந்த தாய் தகப்பனுக்கு பார்க்குறதுக்கு டைம் கிடைக்காது. என்ன சொன்னால், அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு அவங்களோட காலமும் நேரமும் விவசாயம் கூலி தொழில் இப்படின்ட்டு பல தொழில் தரப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட நடுத்தர குடும்பங்கள் இருக்கிறாங்க. என்ன அந்த பிள்ளைகளை வளர்க்கணும் இல்லையா? அப்போ அவங்களோட தொழிலும் அவங்களும் தான் கையோடு இருப்பாங்க. பிள்ளை என்ன செய்யுதுன்னு தெரியாது. அப்போ அந்த பிள்ளைகள் இப்போ இன்று வரைக்கும் அந்த 80ஆம் ஆண்டுக்கு முதல் பிறந்தவர்கள் யாருமே 8 பிள்ளைகளாக இருக்கட்டும், 10 பிள்ளைகளாக இருக்கட்டும், 15 பிள்ளைகளாக இருக்கட்டும், அந்த குடும்பத்தில் எந்த பிள்ளைகளுமே படித்தோ படிக்கலையோ, பெரிய உத்தியோகஸ்தம் எடுக்கலையோ, ஆனால் யாரும் குடிகாரன், கொலைகாரன், கொள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லி வழி தடமாறி போனது சரித்திரம் இல்லை. ஏனென்று சொன்னால், அந்த நேரத்து சூழல்களும் பெரியவர்களும் ஆசிரியர்களும் எல்லோருமே ஒரு பொதுநலவாதியாக இருந்தார்கள், சரியா? ஆனால் இப்போ அந்த 90ஆம் ஆண்டைக்கு பிறகு வந்த ஆசிரியர்கள் எல்லாரும் சொந்த வெறுப்புகளெல்லாம் கொண்டு போய் அந்த பொதுநலத்துக்குள்ளே புகுத்துறாங்க. அதுதான் இங்கே நடக்கிற பெரிய பிரச்சனை. ஆகையினால் தயவுசெய்து கல்வி அமைச்சுமாராக இருக்கட்டும், இந்த கல்வி தளங்களில் பெரிய பெரிய இடங்களில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், ஒரு ஆசிரியை நியமிக்கும் போது அந்த ஆசிரியர்களுக்கு குவாலிஃபிகேஷனை மட்டும் பார்க்காதீங்க. அவங்க அந்த ஆசிரியை பணியை சரியான முறையில் செய்யக்கூடிய தகமை அவர்கள்ட்ட இருக்கா? அவர்கள்ட்ட முதல் காரியம் பொறுமை வேண்டும். சிறு பிள்ளைகள்னு சொன்னால் பாயும், ஓடும், உடைக்கும், காலக்காயை உடைக்கும், 2 பிள்ளைகள் சண்டை பிடிக்கும், இப்படி ஆகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதுதான் பிள்ளைகள். எதுக்குமே செய்யாமல் இருந்தால் அந்த பிள்ளைக்கு நோய் இருக்கின்ற அர்த்தம், சரியா? இப்போ நான் ஒரு 3 பிள்ளைகளின் தகப்பனாக அந்த வீடியோ பார்த்ததே எனக்கு இவ்வளவு கண்ணில் ரத்தம் மட்டும் வராத குறைதான், சரியா? அந்த பிள்ளைக்கு தகப்பன் இல்லைன்னு சொல்லி அந்த இதில் போட்டிருந்துச்சு. அந்த தகப்பன் உயிரோடு இருந்தால் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான், எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும். அந்த தகப்பன் இல்லாத புள்ள, அந்த தாயிட உள்ளம் எவ்வளோ குமுறல் ஏற்பட்டிருக்கும், யோசிச்சு பாருங்கள். ஆனால் இப்போ உள்ளவர்கள்லாம் 2 புள்ள 3 புள்ள, ஏன் ஒரு புள்ள தான் கூட போடுறாங்க, ஒரு புள்ள 2 புள்ள. அந்த ஒரு புள்ளையே இப்படி நீங்கள் செய்கிறதால
அந்த ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பணுமா, அப்படி ஒரு படிப்பு படிக்கணுமா எங்களோட பிள்ளைகள்னு சொல்லி அவங்களோட உள்ளத்தில் அந்த எண்ணம் வந்துட்டால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்கள். இப்படி ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பணுன்ற விஷயம் இல்லை. சரி, அது போகட்டும். அந்த பிள்ளைகள் இப்போ உள்ள பிள்ளைகள் எங்களுக்கு ஸ்கூலுக்கு போக தேவையில்லை, நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி தான் போகுது. காரணம் நீங்கள் நடக்கிற முறை. அப்போ உள்ள காலத்தில் நாங்கள், அதாவது 80ஆம் ஆண்டைக்கு உள்ள முதல் விழுந்த அத்தனை பேர்கிட்டையும் கேளுங்க, ஸ்கூலுன்னு சொன்னால் பிடிஞ்சா ஸ்கூல் தான். அது நன்றாக படித்தோ படிக்கலையோ ஜொப் எடுத்தோ இல்லையோ அது வேறு சப்ஜெக்ட். காரணம் என்னென்னு சொன்னால் கூட்டாளி மாதிரி ஒரு விளையாட்டு பொழுதுபோக்கு, எங்களுக்கு டீச்சர் மாதிரி எல்லோரும் நண்பர்களாக இருந்தாங்க. அப்போ உள்ள ஆசிரியர்கள்லாம் பிள்ளைகளோட ஐக்கியமாக இருந்தார்கள். அதனாலே எங்களுக்கு அனைவருக்கும் விருப்பம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு தீவிரவாதியாக ஒரு பெரிய கடினமான ஒரு இடத்துக்கு, பெரிய யுத்த காலத்துக்கு போகிறா போல் அந்த பிள்ளைகள் போகுது ஸ்கூலுக்கு. எந்த பிள்ளைகிட்ட கேளுங்க, அவன் இப்போ ஸ்கூலுக்கு போகணுன்னு சொன்னால் அப்படியங்களில் போராட்டமாக தான் அன்றைக்கி சாயுதாப்பனுக்கு. ஸ்கூலுக்கு போக முடியல, போக அனுப்புறது பெரிய மல்லு கட்டி போகாட்டுறாரு. யாக ஒரு பிள்ளை 2 பிள்ளை தான். அப்படியா கொஞ்சம் ஒரு பிள்ளையே ஸ்கூலுக்கு போக்காட்ட இல்லாமல் இருக்குது. காரணம் அந்த ஆசிரியர் மாதிரி நடக்கிற விதம். ப்ளீஸ் தயவு செய்து ஆசிரியர்மாரே, உங்களுக்கு மிக கண்ணியமான உலகத்திலே முதுகெலும்பு ஆணிவேரான தொழில் 2 தொழில் தான். ஒன்று ஆசிரியர் தொழில், இன்னொன்று வைத்திய தொழில். இந்த 2லேயும் ஊழல் நடந்தால் அந்த நாடு, அந்த நாட்டு மக்கள் எல்லாம் நாசமாக போயிடும். உங்களோட சொந்த விருப்புகளெல்லாம் ஒதுக்கி வைங்க. உங்களோட வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்குள்ளே 1008 பிரச்சனை கவலை இருக்கலாம். அன்றைக்கு அதிகமாக பிரச்சனை தான் லீவை போடுங்க, எங்களுக்கு வரையலாம்.